நம்ம பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிலபஸ் இதுதான். நம்ம கம்ப்ளீட் பண்ண டாபிக் பார்த்தீங்கன்னா, அனலிட்டிக்கல் ஃபங்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ, ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கரெக்ட்டுங்களா? அதேமாரி மாடுலர் டூ கன்ஃபர்மேஷன் கன்ஃபார்மல் மேப்பிங் அண்ட் பைனரி ட்ரான்ஸ்ஃபார்ம் கம்ப்ளீட்டட். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, காம்ப்ளக்ஸ் இன்டகிரேஷன். காம்ப்ளக்ஸ் இன்டகிரேஷன்ல யார பார்க்கிறோம்? காம்ப்ளக்ஸ் இன்டகிரேஷன்ல பார்த்தீங்கன்னா, அதுலயும் ஃபர்ஸ்ட் 2 டாபிக் முடிச்சிட்டோம். பவர் சீரிஸ் முடிச்சிட்டோம். பவர் சீரிஸ் வந்து டெய்லர்ஸ் அண்ட் லாரன்ஸ் சீரிஸ் முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்ப நாம பார்க்கக்கூடிய யாரு பார்க்கணும்னா சிங்குலாரிட்டி போல்ஸ் வந்து நம்ம மறுபடியும் பார்க்கலாம். இது ஒரு கண்டென்ட். அதாவது காம்ப்ளக்ஸ் இன்டகிரேஷன் ஃபார்முலான்னு இருக்கு பார்த்தீங்களா? காசிஸ் ஸ்காட் ஃபார்முலா இங்க இருக்குது. இந்த பார்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இந்த பார்ட். இந்த பார்ட் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? இது வந்து ஒரு பார்ட். இங்க கொஞ்சம் பார்ட் விட்டுற வேண்டிய சிங்குலாரிட்டி போல்ஸ்னு. சிங்குலாரிட்டி போல்ஸ்லாம் எங்க வரும்னா இந்த காசிஸ் ரெஸ்ட்ரிக்ட் தியரம் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? இதனோட சேர்ந்தது. அதனால நான் ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு சிங்குலாரிட்டினா யாரு போல்ஸ்னா யாருன்னு சொல்லிட்டு காசிஸ் ரெஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டு இங்க வந்தாங்க. சரிங்களா? அதை முடிச்சுட்டு இங்க வர முடியும். அதனால நான் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காசிஸ் ஸ்காட் தியரம் அண்ட் காசிஸ் இன்டெகிரல் ஃபார்முலா. இது ரிகார்டிங் இன்னைக்கு நாளைக்கு ப்ராப்ளம் பார்க்க போறோம். சரியாப்பா? இது ரிகார்டிங் இன்னைக்கு நாளைக்கு ப்ராப்ளம் பார்க்க போறோம். மேபி மண்டே டியூஸ்டே இந்த மாடல் முடிஞ்சிடும். மண்டே ஆர் டியூஸ்டே இந்த மாடல் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு கிளாஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டேவும் டியூஸ்டேவும் அட்டன் பண்ணி இந்த மாடல் நான் முடிச்சு கொடுத்துறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்க கிளாஸ்ல என்ன எடுக்கிறாங்க பார்த்து நீங்க மெட்டீரியல் அனுப்பி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இது 3 ப்ராப்ளம். இந்த 3 மாடலும் பார்த்தீங்கன்னா வெக்டர் ஸ்பேஸ், லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் இன்னர் ப்ராடக்ட். இதுல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தியரமும் இருக்குது அண்ட் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. சரிங்களா? அப்ப நான் வரலாறு எடுத்துக்கிட்டா ப்ராப்ளமா இருந்தா கண்டிப்பா எடுத்துடலாம். தியரம் ப்ராப்ளம் இருக்கும்போது உங்க மேம் என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும் பார்த்தா போது மேக்ஸிமம் அடிஷனல் எதுவும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சரியாப்பா? எது யூனிட் அதாவது மாடல் 4, மாடல் 5 அண்ட் மாடல் 6. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அண்ட் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் அதுதான். இது மேக்ஸிமம் எல்லாமே முடிச்சிட்டோம். சரிங்களா? சரி. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னது? ஸோ மாடல் 3ல காம்ப்ளக்ஸ் இன்டகிரேஷன் பத்தி நம்ம பார்க்கறோம். சரிங்களா? காம்ப்ளக்ஸ் இன்டகிரேஷன்ல ஒரு 3-4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அது மினிமம் ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்த்து அதோட டிஸ்கஷன் வைக்கிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன் பேஸ் பண்ண ப்ராப்ளம் நிறைய வரப்போகுது. நீங்க பார்க்கக்கூடியது மாடல் 3 தான் பார்க்க போறோம். அதுலயும் ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இந்த பார்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கறது. இங்க இருந்து இந்த பார்ட் ஒரு 2 ப்ராப்ளம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது வேண்டாமா? என்னப்பா? போல்ஸ் ரெசிடியூஸ் எல்லாம் தியரியா? இல்ல தியரி இல்ல ப்ராப்ளம் தான். ப்ராப்ளம் தான் எடுக்கிறேன். அடுத்த மாடல் ஃபோர்த் மாடல் இருந்து தான் தியரி வரும். இதுல ப்ராப்ளம் தான். ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் வரும். அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். முன்னாடி இருக்க இந்த டாபிக் இன்டகிரேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் அலாங் a contour. கான்டூர் இன்டெகிரல். இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு டாபிக் விட்டுட்டோம். எது விட்டுக்கிறோம்? சிங்குலாரிட்டியா? போல்ஸ் ரெசிடியூஸ். அது நான் சொன்னல. அது காசிஸ் ரெசிடியூ தியரி இருக்குதுல்ல. இதனோட கான்செப்ட் மாத்தி கொடுத்துக்கறாங்க. எதனால அப்படி கொடுத்துக்கறாங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டியோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நான் இது எடுக்கும் போது நான் அதை எடுப்பேன். சரியா? இதனோட கண்டென்ட் இங்க வந்துருக்கும். இது எக்ஸ்ட்ரா சிலபஸ் பார்த்து இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே சார். அவங்க மாத்தி கொடுத்துக்கறாங்க. அதனால அதை மாத்தி கொடுத்து அப்படியே எடுத்துட்டு மறுபடியும் நான் திரும்ப அதை ரிவிஷன் பண்ணிட்டு கொண்டு வரணும். இது வந்து இங்க வரும். அதாவது நாளைக்கு முடிஞ்சு எடுப்பேன். இல்லைன்னா மண்டே எடுத்துருவேன். அதை எடுத்துட்டா முடிஞ்சது. சரியா? மண்டேனா நமக்கு என்ன டியூஸ்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இது 3 நாள்ல உனக்கு இந்த சிலபஸ் முடிஞ்சது. சரிங்களா? காம்ப்ளெக்ஸ் நார்மலைஸோட சிலபஸ் முடிஞ்சது. லீனியர் அல்ஜிப்ரா மட்டும் தான் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இப்போ காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன்ங்கிறது நம்ம ஈஸி தான். இன்டகிரல் அளவுக்கு உனக்கு அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நேம் வந்து பார்த்தீங்கன்னா காசிஸ் இன்டகிரல் தியரம். அந்த நேம் பார்த்தீங்கன்னா காசிஸ் இன்டகிரல் தியரம் or fundamental theorem of Cauchy's integral or Cauchy's fundamental theorem. Cauchy's fundamental theorem or Cauchy's Scots theorem. Cauchy's Scots.
3 தியரம் கொடுத்தாலும் அதே தான். ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சிட்டா போதும். உனக்கு இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக வர வர ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் மாதிரி உனக்கு வராது. பார்த்துங்க. மேபி மேம் நடத்தினாலும் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது உங்களுக்கு அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. கேட்குற மாதிரி சொல்லி அவங்க நடத்தும்போது சொன்னாங்கன்னா சொல்ல நம்ம அதை பார்த்துக்கலாம். சரியாப்பா? ஓகே சார். ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றேன்னா, இஃப் a function f of z is analytic, if a function f of z is analytic and its derivatives derivative f dash of z is continuous, f dash of z is continuous at all points. Okay, at all points, at all points inside and on a simple closed curve, on a simple closed curve C, then integral of C f of z into dz equal to 0. இதுதான் இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஸோ 2 பாயிண்ட் மெயினாக கொடுத்துக்கிறான். அப்புறம் கடைசி ஸ்டேட்மெண்ட் ஒரு மெயின் பாயிண்ட். சரிங்களா? இங்கே 2 பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறான்னா, எஃப் ஆஃப் இஜெட் வந்து அனலிட்டிக்கல் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறான். எஃப் டேஷ் ஆஃப் இஜெட் வந்து கண்டினியூஸ் ஆல் பாயிண்ட்ஸ் இன்சைட் அண்ட் ஆன் ஏ சிம்பிள் க்ளோஸ். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அப்படி இருந்ததுன்னா அந்த இன்டெகிரல் வந்து நம்ம எஃப் ஆஃப் இஜெட் பண்ணும்போது அது என்னவா இருக்குங்கிறாங்க? 0வா இருக்குங்கிறாங்க. சரியாமா? ஓகே. சரி, இப்போ ஒரு 9 கொடுத்தோம்னா சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்னா என்ன? எப்படி இருக்கும்? எனி ஐடியா? சிம்பிள் க்ளோஸ்டு கர்வோட மீனிங் என்ன? இன்டகிரேட் பண்ண முடியும். இல்ல, ஓகே. அது டயகிராம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஒரு 4-5 டயகிராம் கொடுத்துறேன். எனக்கு ஒரு 4-5 வேர்டு திரும்ப வரும். சர்க்கிள். ஓகே, சூப்பர். சர்க்கிள். சிம்பிள் க்ளோஸ் பண்ணி இப்படி கூட இருக்கலாம். அதாவது க்ளோஸ் ஆயிடும். அவ்வளவுதான். சரிங்களா? சர்க்கிள் கூட இருக்கலாம். நீ சொன்ன மாதிரி சர்க்கிள் கூட இருக்கலாம். க்ளோஸ்லாம் இருக்கணும். ரீஜியன் வந்து ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதான் சிம்பிள் க்ளோஸ் இருக்கிறவங்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன? சிம்பிள் க்ளோஸ் இருக்கிறது. நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. இதுக்கு பேர் சிம்பிள் க்ளோஸ் இருக்கிறது. அடுத்தது மல்டிபிள் கர்வ். மல்டிபிள் கர்வ்னா எப்படி இருக்கும்? மல்டிபிள் கர்வ். இது வந்து சிம்பிள் க்ளோஸ் கர்வ் ப்ரீவியஸ் பார்த்தது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கர்வ். ஸோ மல்டிபிள் கர்வ் எப்படி இருக்குன்னா, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது? இது ஒரு பார்ட்டு, இங்கே வருது 2வது பார்ட்டு, இங்கே வருது 3 பார்ட்டு. அப்போ ஒரே ஒரு இது ஷேப் மாதிரி தான் இருக்குது. பட் 3 ரீஜியன் இருக்குது. இது ஒரு ரீஜியன், இது ஒரு ரீஜியன் அண்ட் இது ஒரு ரீஜியன். அப்போ 3 பார்ட்டாக டிவைட் ஆகுது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி கர்வ் கம்பைன் ஆகி வர ஒரே டயக்ராம் வந்ததுன்னா இஸ் கால்ட் எ மல்டிபிள் கர்வ். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? டவுட் இருக்குதுங்களா? சிம்பிள் க்ளோஸ் பண்ணா எங்கேயுமே அந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது. இப்படி வந்து இது சிம்பிள் க்ளோஸ் கர்வ். இப்படி வந்தாலும் எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகல, அப்படியே வரும். இப்படி வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் க்ளோஸ் கர்வ். மல்டிபிள் கர்வ்னா என்ன ஆகுது? இன்டர்செக்ட் ஆகிட்டு இப்படி ஒரு இன்டர்செக்ட் ஆகிட்டு இப்படி வந்து வரும். சரிங்களா? அப்போ மல்டிபிள் ரீஜியன். இங்கே ஒரு ரீஜியன் இருக்குது, இங்கே ஒரு ரீஜியன் இருக்குது, இங்கே ஒரு ரீஜியன் இருக்குது, இங்கே ஒரு ரீஜியன் இருக்குது. அப்போ மல்டிபிள் ரீஜியன் கலந்து வர கர்வ் பேர் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கர்வ். சரியாப்பா? ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? சரி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கனெக்டட் ரீஜியன். கனெக்டட் ரீஜியன் என்னன்னா 2 ரீஜியன் இருக்கும். சரிங்களா? ரீஜியனுக்குள்ள ரீஜியன் இருந்ததுன்னா கனெக்டட் ரீஜியன். சரியாமா? 2 உள்ளுக்குள்ள இருந்ததுன்னா இஸ் கால்ட் எ கனெக்டட் ரீஜியன். கனெக்டட் உள்ளுக்குள்ளே இன்னொரு டயக்ராம் இருக்குங்க, கனெக்டட் ரீஜியன். ஸோ அடுத்த டயக்ராம் சிம்பிள் கனெக்டட் ரீஜியன். சிம்பிள் கனெக்டட் ரீஜியன் அப்படின்னா ரெண்டுக்குமே ரீஜன், ஆக்சுவலாக கனெக்டட் ரீஜன், சிம்பிள் கனெக்டட் ரீஜன் 2 பார்ட்டாக டிவைட் ஆகுது. சிம்பிள் கனெக்டட் ரீஜன் ஒன்று, அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கனெக்டட் ரீஜன் ஒரு பார்ட். மல்டிபிள் கனெக்டட் ரீஜன்.
ஸோ சிம்பிள் கனெக்டட் ரீஜின்னா ரெண்டு கருவுக்குமே ரீஜின் இருக்குதுன்னா ரெண்டு டயக்ராம் ஒரு இன்சைட் ஒரு டயக்ராம் இருக்குது வெளியே ஒரு டயக்ராம் இருக்கு ரெண்டுக்குமே ரீஜின் இருக்குதுன்னா இஸ் a சிம்பிள் கனெக்டட் ரீஜன். ஸோ மல்டிபிள் கனெக்டட் ரீஜின்னா சேம் ரெண்டு டைப் ஆஃப் டயக்ராம் வரும். ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ரீஜின் இருக்கும் இன்னொருக்கு பார்த்தீங்கன்னா ரீஜின் இல்லாமல் இருந்ததுன்னா இஸ் கால்ட் ஏ மல்டிபிள் கனெக்டட் ரீஜன். சரிங்களா? சிம்பிள் கனெக்டட் ரீஜன் அண்ட் மல்டிபிள் கனெக்டட் ரீஜன் இதுதான் அவனோட ஐடியா. சரியாமா? ஓகே சார். சரி, இது ரெண்டு கருவுக்கும் இது வருதுன்னா இதுக்கு பேர் ஆங்குலர் ரீஜன். ஆக்சுவலாக மல்டிபிள் கனெக்டட் ரீஜன் வந்து ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற பார்ட் நடுவில் இருக்கிற ரீஜன் பார்ட்டுக்கு பேர் வந்து ஆங்குலர் ரீஜன். சரியாப்பா? ஆங்குலர் ரீஜன் அந்த அனதர் நேம் சொல்லுவாங்க. சரிதான், அந்த நியூ நேம் சொன்னாலும் சிம்பிள் க்ளோஸ்டா மல்டிபிள் க்ளோஸ்டா அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய மெயின் ஐடியாவாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் படி அவர் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இது என்ன தீரம் பார்த்தோம், இவதான் பார்த்தோம் ஹாசிஸ் தீரம், இன்டெகிரல் தீரம் பார்த்தோம். இவர் ஹாசிஸ் இ ஸ்பாட் இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறதுனா இவரோட தீரத்தை தான் உங்களோட இதில் கொடுத்துக்கிறாங்க. if a function f of z is analytic inside and on a simple closed curve closed contour curve closed contour curve C then integral over C f of z into dz equal to 0. அப்போ யார் சொன்னாலும் இதான் ஸ்டேட்மெண்ட், இதை நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படின்னா என்னது, சிம்பிள் க்ளோஸ்டு எஃப் ஆஃப் இஜெட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கிறாங்க, அன்டிகலாக இருக்கணும் அண்ட் கண்டினியூஸாக இருக்கணும். எஃப்டாஸ் ஆஃப் இஜெட் வந்து கண்டினியூஸாக இருந்ததுன்னா அதோட இன்டெகிரல் வேல்யூ 0. இதுதான் மெயினாக சொல்லிக்கிறாங்க, இதை நோட் பண்ணிக்கிறாங்க. சரியா? ஓகே சார். சரி சார், இது ஒரு தீரம், ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா காசிஸ் இன்டெகிரல் ஃபார்முலா. இதுல ரெண்டு ஃபார்முலா இருக்குது, ஜெனரல் ஃபார்முலா இருக்குது, நார்மல் ஃபார்முலா இருக்குது. இப்போ பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபார்முலா, ஜெனரல் ஃபார்முலா இதை முடிச்சுட்டு நம்ம கொடுக்க போறோம். காசிஸ் இன்டெகிரல் ஃபார்முலா ஆர் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. காசிஸ் இன்டெகிரல் ஃபார்முலா ஆர் ஃபண்டமெண்டல் காசிஸ் தேர்வு மாதிரி இது வந்து ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. காசிஸ் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. சரிங்களா? காசிஸ் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. சரி, இதுல என்ன சொல்றாங்க, அதுல 0 சொல்லிட்டாங்க, இதுல என்ன சொல்ல போறாங்க ஸ்டேட்மெண்ட்ல அப்படின்னா கொஞ்சம் பாத்துங்க. ஸ்டேட்மெண்ட் நம்ம இம்பார்ட்டன்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இந்த மாடலாவே இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் காசிஸ் இன்டெகிரல் தீரம், இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தீரத்தை பேஸ் பண்ணி தான் இப்ப பார்க்கக்கூடிய அத்தனை ப்ராப்ளம், இந்த 4 நாளா பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்டெகிரல் சி எஃப் ஆஃப் இஜெட் இன்டு டி இஜெட் ஈக்குவல் டு 0 பார்த்துட்டோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அடுத்து காசிஸ் இன்டெகிரல் தேர்வோட ஸ்டேட்மெண்ட் நாளைக்கு நாளைக்கு பார்க்க போறோம், மண்டே பார்க்க போறோம். இதை மட்டும் நல்லா தரவு தெரிஞ்சுக்க மாட்டோம், அதை பேஸ் பண்ண ப்ராப்ளத்தை தான் நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க இதுல அப்படின்னா if f of z is analytic, if f of z is analytic inside and on a simple closed curve C and A is any point, A is any point inside C, A is any point inside C, then integral over C நல்லா பாத்துங்க எப்படி ஃபார்மேட் வரும், f of z divided by z minus a இந்த ஃபார்மேட்ல இருந்ததுன்னா f of z into z minus a இந்த ஃபார்மேட்ல இருந்ததுன்னா அதோட ரிசல்ட் என்ன சொல்றோம் 2 pi a 2 pi i into f of a. இதுதான் ஃபார்முலா, இதை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணிட்டு தான் நிறைய क्वेश्चन பார்க்க போறோம். இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கோ, f of z divided by z minus a into dz equal to 2 pi i into f of z. where the integration being taken, அதாவது இன்டகிரேஷன் வந்து என்ன இருக்கும், பாசிட்டிவ் ஆன்டி கிளாக் வைஸ் எடுப்போம்.
சிங்கிறது வந்து என்ன எடுக்க போறீங்க, ஆன்டி கிளாக்வைஸ் பாசிட்டிவ் ஓரியன்டேஷன் படி எடுக்க வேணும்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ டயக்ராம் சொல்லிடுறேன். இப்படி ஒரு டயக்ராம் இருக்குது. அது ஏங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு, கரெக்டுங்களா? ஏங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு தெரியும் நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணும், கரெக்டுங்களா? அப்பதான் அனலிட்டிக்கல் ஆகும். இந்த இது பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் இசட் வந்து இந்த சிம்பிள் ப்ளஸ்ல இந்த ஏங்கிற பாயிண்ட்ல அனலிட்டிக்கலா இருக்குது அப்படின்னா அதோட இன்டெகிரல் பார்ட் தான் வந்து இங்க கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அவங்க சொன்ன மீனிங் படி எஃப் ஆஃப் இசட் வந்து அனலிட்டிக்கல். ஓகே, இன்சைட் அண்ட் Z எல்லாம் கொடுத்துருவாங்களா? Z மைனஸ் ஏங்கிறது ஏ கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஏ கொடுத்துருவாங்க. ஏ கொடுத்துட்டா போகிற ரிசல்ட் வந்துடும். எஃப் ஆஃப் இசட் கொடுத்துருவாங்க, ஏ கொடுத்துருவாங்க, எஃப் ஆஃப் இசட் கொடுத்துருவாங்க, இஜெட் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. சரியா? அப்போ இது ஒரு ஃபார்முலாவா? இது வந்து நார்மல் ஃபார்முலா. இதே ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலா ஒன்று இருக்குது. சரிங்களா? ஜென்ரல் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா நான் வச்சுக்கேன். இந்த ஃபார்முலாவும் இப்போ இந்த ஃபார்முலாவும் நீங்கள் கிளாஸில் பார்க்குறது இந்த 2 ஃபார்முலா வச்சு தான் ப்ராப்ளம் பார்க்கணும். 3 ஃபார்முலா ஏற்கனவே இப்படி கொடுத்தோம்ல, இந்த 3 ப்ராப்ளத்தோட ஃபார்முலா வச்சு தான் நிறைய ப்ராப்ளம் பார்ப்போம். எக்ஸாக்ட் இது வந்து நீ ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். ஸ்டேட்மெண்ட் வந்து எஃப் ஆஃப் இசட் அனலிட்டிக்கல் கண்டினியூஸ் அதை விட்டு நான் வச்சுட்டா போதும். இதை தெரிஞ்சுட்டா போது நம்ம ப்ராப்ளம் நிறைய பார்க்கலாம். நிறைய ப்ராப்ளம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணது ஈஸியாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 3-4 ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு பாசிபிள் தான் நம்ம பார்ப்போம். சரியா? அதே மாதிரி கேட் 2 வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? கேட் 2 ஓபன் கொடுத்தாங்க. அது சிலபஸ் வந்து எனக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு அந்த மாதிரி நோட் பண்ணிக்கலாம். சரியா? காசிஸ் இன்டெகிரல் ஃபார்முலா ஃபார் derivatives of analytical function. Derivatives of an analytical function. Of an analytical function. சரி, ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா தான் எந்த டெரிவேட்டிவ் வரைக்கும் எப்படி போகுதுன்னு பார்க்குறாங்க. சரிங்களா? அதே ஐடியா இப் எல்லாத்தையுமே என்னது மெயினா எஃப் ஆஃப் இசட் வந்து அனலிட்டிக்கலா இருக்கணும். இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனலிட்டிக் எங்க இருக்கணும்? இன்சைட் அண்ட் ஆன் எ சர்க்கிள். இன்சைட் அண்ட் ஆன் எ சிம்பிள் க்ளோஸ் அண்ட் ஆன் எ சிம்பிள் க்ளோஸ் curve C and A be the point and U be any point inside C. Same idea தான் inside C. Then formula எப்படி improve ஆகும் பார்த்துக்கோ. So main idea integral over C f of z divided by z minus A whole square. whole power A 1 பார்த்தோம். இது வந்து whole square. whole square இருந்தா இந்த ஃபார்முலா என்ன ஆகும் அப்படின்னா 2 pi I divided by 2 pi I divided by 1 factorial into f dash of A. நம்ம இம்பார்ட்டன்ட் ஐடியா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இங்க என்ன சொல்றாங்க ஐடியா கொடுக்கணும் பார்த்துக்கோ. இங்க பவர் 2னு வந்ததுன்னா இங்க வந்து 1 factorial ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வரும். கரெக்ட்டா? 1 factorial ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வரும். இதே கான்செப்ட்ல பவர் 3 வந்து என்ன வரும் கண்ணு? z minus a whole power 3 into dz. என்ன கண்ணு இந்த ஃபார்முலா எப்படி ரீப்ளேஸ் ஆகும் சொல்ல பார்க்கலாம். கமலேஷ் 2 pi I by 2 factorial. ஆமா. f double dash of a. சூப்பர். இதே மாதிரி ஜெனரல் ஃபார்முலா சொல்ல பார்க்கலாம். n+1 ஃபார்முலா. இன்டெகிரல் f of z divided by z minus a into n+1 into d. என்ன வருதுங்க? 2 pi I by n factorial f power n of a. nth டெரிவேட்டிவ். இது வந்து டெரிவேட்டிவ் of a. கரெக்ட்டா? இது அப்ப ஜெனரல் ஃபார்முலா. இது நான் வச்சேன். இதை நான் வச்சுட்டா போதும் எல்லா ஃபார்முலா நான் இருந்த மாதிரி. சரிங்களா? சரி, இப்போ இதை வச்சுட்டு நம்ம ப்ராப்ளம் 1 by 1 பார்க்க போறோம். இதுக்கு மேக்ஸிமம் பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் தெரிஞ்சா போதும். பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தடும் இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். இந்த ஃபார்முலா கொடுத்துற ஒரு 4-5 ஃபார்முலா இது தெரிஞ்சா போதும். நம்ம ஈஸியா ப்ராப்ளத்தை ரன் பண்ணி காட்டிக்கலாம். சரிங்களா? மெயினா என்ன தெரியணும்? பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் தான் நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுல இருந்து நம்ம ஈஸியா கொண்டு வந்து ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம். சரியா தம்பி? ஓகே. இப்போ
என்ன சிங்கிறது சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் மேக்ஸிமம் என்ன கொடுக்க போறாங்கன்னா சர்க்கிள் தான் கொடுக்க போறாங்க. சரிங்களா? பார்க்கலாமா? ஸோ ஒரே ஒரு ஐடியா கொடுக்குறேன், பார்த்துங்க. சரி, ஓகே, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுறேன். யூஸ் கொஸ்டின், யூஸ் காசிஸ் integral formula, use Cauchy's integral formula to evaluate integral over c sin pi z square plus cos pi z square. Pi z square on the inside the bracket. Okay, cos pi z square divided by z minus 1 into z minus 2 into dv, where c is a modulus of z equal to 3, or இதே idea circle where c is a circle x squared plus y squared equal to 9. either இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க or இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. சரியாப்பா? Yeah, z வந்துட்டு root of x square plus y square தானே? ஆமா, மாடல்ஸ் போது root of z square plus x square plus y square equal to 3. அப்ப ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு எடுத்தா ரூட் கட் ஆயிரும். அப்ப x square plus y square equal to 9. கரெக்ட்டா? இது 9, ஒன்னு இருக்கு 9. சரியா? ஓகே. இது 9 பா. pi z square by z minus 1 z minus 2. ஓகே. சரி, ஓகே. இப்போ நம்ம இன்டெகிரல் எப்படி கண்டுபிடிக்க எக்ஸ்பிளைன் பண்றோம் பாருங்க. எடுக்க முடியும். இதுல இந்த பார்ட் இருக்குது பாத்தி, இந்த பார்ட் அது மட்டும் கன்சிடர் பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் கண்டுபிடிச்சு டிவைட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வர்க் பண்ணிர வேணும். இந்த பாயிண்ட்ஸ் இது பாத்தி, கீழ இருக்கிற பாயிண்ட் இன்சைட் சர்க்கிளா அவுட் சைடு சர்க்கிளா பார்க்கணும். இன்சைட் சர்க்கிளா இருந்தா இன்டெகிரல் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அவுட் சைடு இருந்தா நம்ம காசிஸ் இன்டெகிரல் தியரம் அப்ளை பண்ணணும். அவுட் சைடு சர்க்கிளா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து 0 ஆயிடும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற சர்க்கிள் யாரு? z = 3. அப்படியே இன்சைட் தி சர்க்கிள் போடலாமா? ரேடியஸ் வந்து 3. கரெக்ட்டாப்பா? அப்ப இந்த மாதிரி சர்க்கிள் தான் இந்த யூனிட் கூட சர்க்கிள் டிரா பண்ணிட்டு இன்சைடா அவுட் சைடா அந்த டிஸ்கஷன் தான் போகும் அதிகமா. இப்ப z எவ்வளவு? 1, z எவ்வளவு? 2. கரெக்ட்டா? அப்ப 1ங்கற பாயிண்ட் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். 2ங்கற பாயிண்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கும். 3ங்கற பாயிண்ட் ஆன் தி பாயிண்ட். கரெக்ட்டா? இதுதான் 3. இந்த பாயிண்ட் தான் நமக்கு 3. அப்ப இந்த இடத்துல இருக்கும் -3 இருக்கும். இது என்ன இருக்கும்? 3i இருக்கும். இந்த இடத்துல வரும்போது -3i. சரிங்களா? அப்ப z minus 1, அதாவது z equal to 1, 2 inside circle. கரெக்ட்டுங்களா? inside circle. C inside circle. C இதுல என்ன டவுட் இருக்குதா? சரி, இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? அந்த ரெட் மார்க் போட்டுருக்கோம், அதாவது green black மார்க், அதாவது இந்த கண்டென்ட் குள்ள என்ன பண்ண போறீங்க? பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணி ஸ்ப்ளிட் அப் பண்ண போறீங்க. சரிங்களா? இது ரெண்டையும் அப்ளை பண்ணி பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் அப் பண்ண போறீங்க. அப்ப என்ன கிடைக்குது? sin pi z square plus cos pi z square divided by z minus 1 into z minus 2 equal to a by z minus 1 plus b by z minus 2. Any doubt ma? சார், இதுல இந்த cos pi z square plus sin pi z square வந்துட்டு pi z square எழுதலாமா? இப்படி அது வந்துட்டு pi z square எழுதலாமா? pi z square எழுதலாமான்னு கேக்குறியா? அப்படிதான் எழுதிக்குது. இல்ல sin square theta plus cos square theta. இது sin theta. ஓகே சார். sin square x plus cos square x equal to 1. But sin x square plus cos x square not equal to 1. கரெக்ட்டுங்களா? அந்த ஐடியா. ஓகே, வெரி குட். டபுள் கிளிக் பண்ணிட்டேன். சூப்பர். சரி, இது எப்படி பண்ணுவீங்க? இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுதான். ab வேல்யூ கண்டுபிடிக்கணும். z minus 2 plus b of z minus 1. இங்க என்ன கிடைக்கும்? sin pi z square plus cos pi
z ஸ்கொயர். கரெக்டா கண்ணு? ஃபர்ஸ்ட் z 1 z equal to 1 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? sin any by 0 அது 0 ஆயிடும். cos pi வந்து odd number of pi வந்து -1. -1 -1 இருக்கும். ரைட் சைடு என்ன ஆகும்? இது -1 ஆகும், இது 0 ஆயிடும். அப்போ -a. கரெக்ட்டுங்களா? அப்ப a ஈக்குவல் என்ன கிடைக்குது? 1 ன்னு கிடைக்குது. இது என்ன டவுட் இருக்குங்களா? z equal to 2. நான் ஆல்ரெடி சொன்னது sin any pi வந்து sin 2 pi யும் 0 இது வந்து cos ஒரு 2 pi வந்துட்டு 1 கரெக்ட்டுங்களா? cos 2 pi இது என்ன கிடைக்கும்? b. b யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? இது டவுட் இருக்குதாமா? சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? மெயின்ல போயிட்டு அப்ளை பண்ணலாமா? c by cos is integral ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறோம். அப்ப integral over c cos pi z square plus sin pi z square divided by z minus 1 into z minus 2 into dz equal to நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஸ்ப்ளிட் அப் பண்ண போறோம். அப்ப integral over dz divided by z minus 1 plus integral dz divided by z minus 2. கரெக்ட்டா கண்ணு? log of z minus 1 plus log of z minus 2. log இங்க ஒரு லாக்ல வரக்கூடாது. நான் என்னடா நீ யோசிக்க. அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. இது ரீஜன் C ஓடது. சரிங்களா? அப்படி இது போட்டுறாத. அப்படி கிடையாது. இப்போ இது என்ன ஃபார்முலா? f of z ஓட வேல்யூ இங்க என்னன்னு வெச்சுக்கணும்? 1 ன்னு வெச்சுக்கணும். கரெக்ட்டா? f of z வேல்யூ என்ன? இங்க 1, இதுக்கு என்னது? f of z வேல்யூ 1 ன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப by cos is integral ஃபார்முலா என்ன? integral c f of z by z minus a வா? integral over c f of z divided by z minus a into dz equal to 2 pi I into f of a. இதுதான் ஃபார்முலா. சரியாமா? அப்ப இங்க f of z ஓட வேல்யூ என்ன? 1. இங்க f of z ஓட வேல்யூ என்ன? 1. கரெக்ட்டுங்களா? f of z ஓட வேல்யூ 1. ஆமா, இல்ல f of z இல்லைன்னா என்னது? பக்கத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட்டாமா? அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். இது 2 pi I into f of a. f of a ங்கிறது வேல்யூவே இல்ல. இல்லைன்னா மீனிங் என்ன? அந்த இடத்துல 1 தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? பிளஸ் 2 pi I into இதனோட வேல்யூ என்ன? 1. அப்ப என்னாச்சு? 4 pi I. சி இவ்வளவுதாமா. இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இது என்ன டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். நடந்தது போலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது கடைசியில. ஃபார்முலா தான். பார்ஷியல் ஃபிராக்ஷன் வச்சு அப்ளை பண்ற ஃபார்முலா யூஸ் பண்ற ரிசல்ட் வந்துருது. சரிங்களா? டவுட் இருக்குங்களா? டவுட் இல்ல. சரி, இப்போ அடுத்து பார்க்கலாமா? சரி, இது ரெண்டுமே இன்சைட் சர்க்கிளா இருந்தா இந்த டிஸ்கஷன், அவுட் சைடு சர்க்கிளா இருந்தா என்ன டிஸ்கஷன் பார்த்தலாமா? சரி, அடுத்த क्वेश्चन. ஒரு பாயிண்ட் இன்சைட், ஒரு பாயிண்ட் அவுட் சைடு. அது எப்படி போடுறோம் பாப்போம். யூஸ் cos is integral formula evaluate integral over c cos pi z squared into dz divided by z minus 2 into z minus pi. கரெக்ட்டா கண்ணு? c ங்கிறது வேற c is a same circle modulus of z equal to 3 same circle. ஓகேங்களா? அப்ப என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்யூஷன் போறதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க? நம்ம ஈஸியா நீங்க சர்க்கிள் டிரா பண்ணிக்கங்க. இன்சைட் எது அவுட் சைடு எதுன்னு டக்குன்னு செக் பண்ணுங்க. இந்த பார்ட் எல்லாமே இன்சைட் சர்க்கிள் அவுட் சைடு சர்க்கிள் தான். இது 2 ங்கிறது இன்சைட், 5 ங்கிறது அவுட் சைடு. எங்க இருந்து 2 வருது? இந்த 2 இந்த 5. சரிங்களா? அப்ப 5 ங்கிறது அவுட் சைடு சர்க்கிள். கரெக்ட்டாமா? அப்ப இந்த இன்டெகிரல் எப்படி ரீப்ளேஸ் பண்றாங்க பாத்துக்கங்க. அதாவது நம்மளோட கான்செப்ட் படி என்ன? f of z divided by z minus a அப்படி இருந்தா இந்த cos is integral ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? என்ன ஐடியா சொல்றது தெரியுதா?
f of z புரியுது. z minus a இருந்தா cos x இன்டெகிரல் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஒரு சர்க்கிளுக்கு மட்டும் அந்த z-2 ஒரு டேர்முக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதா? அதான் ஒரு டேர்ம் மட்டும் வந்ததுல அப்ப நீ சொன்னது கரெக்ட் தான். அப்ப f of z வேல்யூ யாருன்னு செலக்ட் பண்ணிக்கணும். இவன் ஃபுல்லா இருக்கிறான் பாத்தியா? இவன் ஃபுல்லா f of z. புரியுங்களா? f of z எப்படி வேணா வரலாம். f of z பிளஸ் மைனஸ் டிவிஷன் எந்த மாதிரி பார்ட் வேணா வரலாம். அப்ப அந்த மாதிரி பார்ட்டோட ஐடியா படி இது பாத்தீங்கன்னா உனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. சரிடா என்ன? அப்ப f of z ஓட வேல்யூ என்னன்னா cos pi z ஸ்கொயர் அப்படிங்கிற கான்செப்ட் படி வருது. சரிமா? cos pi z ஸ்கொயர்ங்கிற கான்செப்ட் படி வந்திருக்கு. ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே சார். பாருங்க இங்க கேர் f of z ஈக்குவல் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த ப்ராப்ளத்துல z minus 5 வந்து அவுட் சைடுனால கேர் f of z ஈக்குவல் டு cos pi z ஸ்கொயர் டிவைடட் பை z minus 5. சரிங்களா? அப்ப given இன்டெகிரல் எப்படி ரீப்ளேஸ் பண்றோம் பாருங்க. சொல்லுங்க சார். z-5 எடுக்கணும். z-2 தான சர்க்கிள் இருக்கு. அப்ப அதான் எடுக்கணும். அத நீ இன்சைட் சர்க்கிள் அதுக்கு ஃபார்முலா வந்துரும். ஏங்கற வேல்யூ என்ன? நீ 5 எடுப்பியா இல்ல 2 எடுப்பியா? இங்க ஏங்கற வேல்யூ எடுக்கலாம். கரெக்ட்டா? இந்த டைம் கிடையாது. இந்த டைம்ல உனக்கு அவுட் சைடு சர்க்கிள் ஆயிருல. அவுட் சைடு சர்க்கிள்னால இப்போ நீ வந்து f of z எடுத்துக்கற. சரியா? ஓகே. புரியுதா? அந்த ஏங்கற வேல்யூ நான் சொன்னதே f of z is analytical at a point a is inside the circle. கரெக்ட்டா? அப்ப எந்த பாயிண்ட் இன்சைட் இருக்குதோ அத நீ வெளிய எடுத்துக்கணும். அவுட் சைடுல அந்த ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆக வந்து நீ மேல எடுத்துக்கலாம். சரிங்களா? அது ஃபங்க்ஷன் எடுத்துக்கணுமா சாட்டிஸ்ஃபை ஆக? ஃபங்க்ஷன் எடுத்துக்கோ. ஆமா. இந்த ப்ராடக்ட் வந்து அது ஃபங்க்ஷன் எடுத்துக்கற. சரியாமா? கிளியரா? அப்ப z minus 5 மேல எடுத்துங்க. ஓவரால் டிவைடட் பை z minus 2 into dz. சரியாப்பா? புரியுதுங்களா? பை cos x ஃபார்முலா என்ன சொல்லுது? 2 pi I into f of a. இங்க a வேல்யூ என்ன? 2. a வேல்யூ என்ன? 2. கரெக்ட்டா என்ன? அப்ப சொல்லுங்க. f of z தான் சொல்லிட்டேன். இது ஃபுல்லா f of z. இது ஃபுல்லா f of z. அப்ப என்னாச்சு? cos 4 pi வந்து 1. போட்டுக்கலாம். cos 4 pi by z minus 5. 2 minus 5. 2 minus 5. அப்ப சொல்லுங்க. That is equal to 2 pi I into 1 divided by minus 3. That is equal to minus 2 pi 3 into pi. கரெக்ட்டா? Any doubt? இல்ல புரிஞ்சுச்சு. சார் நீங்க ஏதோ 0 வரும் நீங்க சர்க்கிளுக்கு உள்ள இருந்துச்சுனா அது 0 வரனா ஸ்ப்ளிட் அப் பண்ணும்போது அதாவது நீ சொன்னது கரெக்ட். இன்டெகிரல் dz divided by z minus 5 smallness of z equal to 3. இதுக்கு என்ன ரிசல்ட்? சர்க்கிள் டிரா பண்ணு. 3ங்கற பாயிண்ட் இதோட க்ளோஸ்டு, 5ங்கற பாயிண்ட் அவுட் சைடு சர்க்கிள். அப்ப இதோட ரிசல்ட் என்ன? 0 டைரக்ட் எடுத்துக்கணும். ஏன்னா இன்சைட் சர்க்கிள் இருந்தா தான் நம்ம ரீஜனே கண்டுபிடிக்க முடியும். அந்த பாயிண்ட் உள்ள இருக்குன்னு அர்த்தம். அவுட் சைடு சர்க்கிள் வந்தா அதோட ரிசல்ட் வந்து 0. டைரக்டாவே நீ எழுதிக்கலாம். சரிங்களா? புரியுதா? இப்போ இந்த क्वेश्चनோட ரிசல்ட் சொல்ல பார்க்கலாம். நீ கேட்ட இந்த ஒரு क्वेश्चन வருது. இன்டெகிரல் c dz divided by z minus 3 whole square c such that modulus of z equal to 1. இதோட ரிசல்ட் என்னவா இருக்க போகுது? இத போய் போட்டு பார்க்கணுமா என்ன? டயகிராம் டிரா பண்ணா போகுது. கரெக்ட்டா? ரேடியஸ் வந்து 1. அப்ப 1 என்ன? இதுக்குள்ள க்ளோஸ். 3 எங்க இருக்கும்? வெளியில இருக்கும். வெளியில இருந்து டைரக்டா 0 ன்னு போட்டா போதும். அவ்வளவுதான். ஓகே. ஈஸியா? என்ன டவுட் இருக்குதா? சரி. இப்போ ஒரு क्वेश्चन கொடுத்தா போட்டுருவியா? ஓகே. ஒரு क्वेश्चन கொடுத்தா போட்டுறேப்பா? என்ன சார்? போடலாமா? ஒரு क्वेश्चन உனக்காக எடுத்துக்கிறேன். சர்க்கிள் டிரா பண்ணு, டக்குன்னு போடு. இத முடிச்சிட்டு கொஞ்சம் லைட்டா கிரிட்டிக்கலான ப்ராப்ளத்தை பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்க கிளாஸ் முடிச்சிடலாம். சரிங்களா? ஒரே ஒரு ப்ராப்ளம். நீ ஒரு क्वेश्चन போடு, அதுக்கு நான் ஒரே ஒரு क्वेश्चन நடத்த போறேன். z minus 1. சரி நானே போறேன் சார். என்னப்பா? நான் போடுறத நீங்க போடுவீங்களா சார்? இத நான் சொல்லிட்டேன். புரியல. சரி இத நான் சொல்லிட்டேன் இல்ல பண்ணி போட்டோ எடுத்துக்கோங்க. எழுதிட்டு எனக்கு அனுப்பு. செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரே நிமிஷம் சார்.
நோட் எடுக்கலையா? நோட் எடுத்துரும் இல்லையா? இல்ல நோட் இருக்கு, பென் இல்ல. நடக்கிறது சும்மா படிச்சுக்கிறது, அதனால வீட்டுல இருக்கும்போது நடக்கிறதே உனக்கு. இல்ல சார், பென்னு